ஐம்பெரும் காப்பியங்களில் வரிசையில் குண்டலகேசி கிபி 10ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு பௌத்த மத நூல். சீவக சிந்தாமணிக்கு முன்பே எழுந்த ஒரு நூல். நாதகுத்தனார் என்பவர்தான் இதனுடைய ஆசிரியர். சமண சமயத்தை எதிர்த்து எழுந்த ஒரு நூல் அது. சமண சமயத்தை எதிர்த்து எழுந்த ஒரு நூல் இந்த குண்டலகேசி. முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திரட்டு, நீலகேசி உரை முதலியவை மூலமாக 224 பாடல்களே இப்போதைக்கு கிடைத்துள்ளன. விருத்தப்பாவில் எழுந்த ஒரு காப்பியம். அதனால்தான் குண்டலகேசி விருத்தம், அகலக்கவி என்று வெவ்வேறு பெயர்களால் இது அழைக்கப்படுகிறது. குண்டலகேசி என்ற அந்த நூலினுடைய பெயர் ஒரு பெண் காப்பிய நாயகியாக கொண்ட ஒரு நூல். சுருண்ட கூந்தலை கொண்ட பெண் என்ற காரணப்பெயர்தான் குண்டலகேசி என்பது. தேரிக்கதை, தம்மபதம், அங்குத்திர நிகாயா ஆகிய வடநாட்டு நூல்களில் இந்த குண்டலகேசனுடைய கதை வழங்குகிறது. இதனுடைய கதை என்னவென்று பார்த்தோமானால், ஒரு அமைச்சருடைய மகள் பத்தரை ஒரு கள்வனை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறாள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அவர்கள் இருவருக்கும் உள்ள ஊடலின் காரணமாக அன்பின் மிகுதியால் ஒரு முறை கள்வனே என்று சொல்லிவிடுகிறாள். அதற்காக தன்னை அவள் கள்வன் என்று குற்றம் சாட்டுகிறாளே என்று நினைத்து அவளை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று அவளிடம் அன்பாக பேசி மலை உச்சிக்கு அழைத்து செல்கிறான். மலை உச்சிக்கு சென்ற பிறகுதான் தன்னை கொல்ல அவன் அழைத்து வந்திருக்கிறான் என்று தெரிந்து கொண்ட பத்தரை அவள் அவனை வணங்குவது போல நடித்து அவனை மலையிலிருந்து தள்ளி கொள்ளுகிறாள். பிறகு உலக வாழ்க்கையை வெறுத்து புத்த சமயத்தை தழுவுகிறாள். இதுதான் இந்த குண்டலகேசனுடைய கதை. இந்த கதையை தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மந்திரிகுமாரி என்ற ஒரு படத்தில் வசனமும் எழுதி படமாக்கினார் என்பதும் மிக முக்கியமான கருத்து ஒன்று. நன்றி, வணக்கம்.